ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான பஞ்சு போல் சாஃப்டான தோசை ரெசிபியும் ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்தெடுக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற ரவை, தயிர், தண்ணி எல்லாம் இது போல் நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்தெடுத்துட்டு நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 8லேருந்து 10 போல் சின்னப்பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தக்கன வத்தல் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு மிதமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற பருப்பெல்லாம் கொஞ்சம் சிவந்து வரணும். இது போல் நல்லா வறுபட்டு வந்ததும் இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அதே கடாயில் இப்போ எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் கருவேப்பிலை நல்லா சாஃப்டாகி வந்ததும் இதில் ஒரு 10லேருந்து ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது சுவை நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்து இது போல் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 3 தக்காளி பழம், ஓரளவு மீடியம் சைஸில் 3 தக்காளி பழம் வெட்டி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இது போல் ஒருக்கா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துட்டு இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே விட்டுறக்கூடாது, அப்பப்போ நம்ம திறந்து விட்டு கலந்து எடுக்கணும். இப்போது நமக்கு சேர்த்துருந்த அந்த தக்காளி பழம் எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்துட்டு இது போல் ரெடியாகி வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். எல்லாம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல பருப்பு, வத்தல், அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி பழத்தெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அரை கப் போல் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சட்னி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதை கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்புமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா கலந்துட்டு இதில் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். நான் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை மட்டும் சேர்த்து தாளிப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சூப்பரான ஒரு சட்னி ரெடி. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துருந்த ரவெல்லாம் நல்லாவே திக்காகி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ அதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். முழுவதுமாகவே நான் சேர்த்துருக்கிறேன். இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ அதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம ரவை ஊற வச்சுருந்தோம்னா அந்த பாத்திரத்துலேயே சேர்த்துக்கலாம். இது கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுக்கணும். இந்த மாதிரி விஸ்க் இருந்துன்னா கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தோசைக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கப் ரவை, 1 கப் ராகி மாவு, 1 கப் அளவு தயிர். இது போல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுக்கணும். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கலந்து எடுக்கணும். நமக்கு மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை உடனே சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா எடுத்து வச்சுருக்கிறேன். தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க வேண்டாம். லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேவைக்கு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். மூடி வச்சு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா திருப்பி கூட போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா பஞ்சு போல் சாஃப்டான தோசை ரெடி ஆயிரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். தேவைப்பட்டால் நீங்கள் இதை திருப்பி போட்டு கூட எடுத்துக்கலாம். டக்குன்னு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் இந்த தோசை செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம்.
ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு இன்ஸ்டண்ட்டான ராகி செட் தோசை நான் இங்கே செஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு தோசை சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை தக்காளி சட்னியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த 2 ரெசிப்பியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.